Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ராஜேஷ், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுவியா? என்னன்னு சொல்லுங்கம்மா. உன் லைஃப்ல லவ்னு ஒன்று இருக்கவே கூடாது. நான் பார்க்குற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணு. ராஜேஷ், எப்பவுமே நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம கல்யாணம் உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தான் நடக்கணும். சத்தியம் பண்ணு. நான் எத்தனை சத்தியம் பண்றது? நம்ம கல்யாணம் உன் விருப்பப்படி எங்கள் அம்மா அப்பா சம்மதத்தோடு தான் நடக்கும். ஓகேவா? சரி, நான் எப்பவுமே சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. உனக்கு அப்பா அம்மா இல்லை, அதனால நம்ம கல்யாணம் எங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோடு தான் நடக்கும். ஓகேவா? தேங்க்யூ. உன் பிரச்சனை பெரிய பிரச்சனை தான். பேசாமல் நம்ம ஐடியா சாரை போய் பார்த்தோன்னு வச்சுக்கவேன், உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். புரிஞ்சுதா? ஓகே மச்சான், போகலாம். உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. பட் உங்கள் பிரச்சனை யாராலும் முடிக்க முடியாத பிரச்சனை. இருந்தாலும் எதை கொண்டு வந்தால் பிரச்சனையை முடிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு வந்தீங்க பாருங்க. யூ ஆர் அ கிளவர் பாய்ஸ். பட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பட் அது என்ன ஐடியா? அதை திருடிட்டான். பட் இன்னொரு ஐடியா இருக்கு, ஆனால் அது உங்களுக்கு செட் ஆகாது. இந்த ஐடியா உங்களுக்கு செட் ஆகும். ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்க சேகர்ஜி. அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். கேளுங்க. என்ன கேட்கணும்? அந்த பொண்ணை நீ உங்க அப்பா அம்மாட்ட கூட்டிட்டு வந்து வச்சு இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உன்னால சொல்ல முடியுமா? முடியாது. முடியாதுல்ல? சரி, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அது முடியாதுன்னு தானே உங்கள்கிட்ட வந்தது. ஓ, அப்போ நீ ஒன்று பண்ணு. நீ ஒரு நல்ல காலேஜாக பார்த்து அங்கே போய் விஸ்காமில் சேர்ந்துருங்க. நான் கல்யாணம் பண்ணுறதுக்கும் காலேஜில் போய் விஸ்காம் படிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இருக்குது. அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நீங்கள் இந்த இடத்துல இருப்பீங்க, நான் உங்கள் இடத்துல இருப்பேன். So we have to plan. Cheers. Cheers. அம்மா, என்னடா? நான் விஸ்காம் படிக்க போகிறேம்மா. என்னது விஸ்காமா? படம் எடுக்கிற முன்னாடி படிப்பாங்கல்ல, அதான். என்னடா டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போறேன்னு சொன்னேன், இப்போ சினிமான்ற? ஆமாம்மா, சின்ன வயசுலேருந்தே சினிமானா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன் ப்ளீஸ். என்னமோ பண்ணு. ஆனா அம்மா தாயே, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது, போதும். புரிஞ்சா சரி. சரி, எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. அப்பா சொன்னதெல்லாம் கேட்டுச்சு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் உங்கள் அம்மா சொன்னதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரியான லூஸ் அப்பா. ஏய், இது எப்போ வச்சது? நேற்று வச்சது? ஆமாங்க ராஜேஷ், ஸ்கிரிப்டை நல்லா பார்த்துக்கோ. பிடிஎஃப் ஃபைல் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே சார். அதை நீ நல்லா படிச்சுட்டு ஏன் நேத்து வச்சதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? சரி, நடந்துக்கோ. கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாலும் டோட்டல் பிளானும் கிளாப்ஸ் ஆயிடும்.
அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க சார், செம்மையாக பண்ணிடலாம். ஐ ஆம் ஆல்வேஸ் வித் யூ. தேங்க்யூ சார். 1 மினிட். சொல்லுங்கள் சார். அதில் அந்த 19வது சீனு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் சொதப்பிட்டாலும் நம்மளோட டோட்டல் பிளான் கிளாப்ஸ். ஓகே ஓகே சார். அந்த முருங்கைக்காய் எடுத்து போடு. நல்லா உருட்டு. அவனும் கொடு. இந்தாடா. அந்த கத்திரிக்காய் எடுத்து போடு. எஸ் எஸ். ஏய் என்னடா ஏன் இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க? இல்லைப்பா, காலேஜில் ஒரு ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணியிருந்தேன், அதை ஓகே பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம் தானே. அதில் ஒரு கண்டிஷன் இருக்குப்பா. அவங்க கொடுக்குற காசு தான் படம் பண்ணணுமா, நம்ம காசு ஒரு ரூபா கூட போடக்கூடாதான். அதனால் ஷூட்டிங்கை நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா? தாராளமா பண்ணிக்கோடா, உனக்கு இல்லாததா? சரி, ஷார்ட் ஃபிலிமோட ஸ்கிரிப்ட் என்னப்பா? அப்பா, காலேஜோட ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஸ்டோரியை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஸோ ஸ்டோரி வில் பி சஸ்பென்ஸ். உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இப்படி ஹாஸ்டலுக்கு வராதுன்னு சொல்லி? எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல. ஏய், அதை ஃபோனில் சொல்லி புரிய வைக்க முடியாதுமா. அப்படி என்ன சொல்லிட்டு போற? இங்கே பாரு, நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ. எத்தனை தடவை கேட்டிருக்க, ஏன் உங்கள் அப்பா அம்மாவை இன்ட்ரோ கொடுக்க மாட்டேற, எதுக்கு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டேறேன்னு? அதை சொல்லக்கூடிய நேரம் இப்போ வந்துருச்சு. எங்கள் அப்பா அம்மா ஒரு சினிமா பைத்தியம்ப்பா. நீ கூட கேட்டிருக்கில்ல, ஏன்டா டிகிரி முடிச்சுட்டு விஸ்காம் சேர்றேன்னு? ஆமாம். எங்கள் அப்பா அம்மா தான் கட்டாயப்படுத்தி சேர்த்து விட்டாங்க. அப்படியா? ஆமாப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்ஷன்னு சொன்னாதான் எங்கள் அம்மா அப்பா வேலையே செய்வாங்க. ஒரு முக்கியமான விஷயம், எங்கள் சொந்தக்காரங்களை பார்த்தா சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது. சரி, இதனால எல்லாமே பேச சொல்ற? ஏய், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பேபி. எங்கள் அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. நிஜமாவா? சத்தியமா. சீரியஸ்லி? ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன். என்ன? கல்யாணம் எங்கள் வீட்டில் தான் நடக்கும். ஏன்? எங்கள் வீடு பரம்பரை வீடா. அங்கே தான் எங்கள் தாத்தா பாட்டி கல்யாணம் ஆச்சு, எங்கள் அம்மா அப்பாக்காச்சு. இப்போ நமக்கு. அப்ப சரி, உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட நம்ம கல்யாணம் சுடுகாட்டில் நடந்தாலும் எனக்கு ஓகே தான். சுடுகாட்லையா? என்ன நடக்க போதோ? அப்பா, இந்த ஷேர் மார்க்கெட்டை நம்பி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது. சேரா? அம்மா அம்மா, நான் இங்க தோசை சுட்டுட்டு இருக்கேன். அப்புறம் சுட்டுக்கலாமா? இங்க வாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இவனோட பெரிய தொல்லையா இருக்கு. என்னடா? தோசை ரொம்ப முக்கியம். ஐயோ, தோசை சுடணும்டா. தோசை அப்புறம் சுட்டுக்கலாம், நீ உட்காரு. மச்சான், அந்த கேலண்டர் ஏறா. சரிடா, இந்தாடா. அம்மா, அடுத்த வாரம் ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு நல்ல நாள், நல்ல நேரம் குறிச்சு கொடு. ஏய், ஷார்ட் ஃபிலிம்க்குலாம் எதுக்குடா நல்ல நாள்? அப்பா சும்மா இருங்க, இது என் வாழ்க்கை பிரச்சனை. நீ குறிச்சு கொடுமா. ஏப்ரல் 1 காலையில் 6:30லேருந்து 7:30 வரைக்கும் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை மச்சான், ஸ்டோரிக்கு ஏற்ற டேட் அமைஞ்சதில்ல, அதான் சிரித்தேன். சாரிடா. டேய், என் பையனுக்கு நான் எல்லாமே நல்லதாக தான் பண்ணுவேன். லவ் யூமா. உன்னை போல வருமா? அம்மா உட்காருமா, இனிமேல் தான் முக்கியமான விஷயமே பேச போகிறோம். சொல்கிறோம் மச்சான். ஏய் சொல்கிறோம். நீ சொல்கிறோம். ஏய் நீ சொல்கிறோம். ஏய், 2 பேரில் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கடா. அங்கிள், காலேஜில் காசு கம்மியாக தான் கொடுப்பாங்க. காசு எதாவது வேணும்னா சொல்லுங்கப்பா, நான் தரேன். இல்லை அங்கிள், அவங்க கொடுக்குற காசுக்கு மேலே நாங்கள் செலவு பண்ணக்கூடாது, அதான் ரூல்ஸு.
அதாவது அந்த ஷூட்டிங் அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்க்கறதுக்கு கூட ஆள் அனுப்புவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, அதுக்கு நாங்கள் பண்ணுற ஷார்ட் ஃபிலிமில் நம்ம ராஜேஷ் தான் ஹீரோவாக பண்ண வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதை எதுக்குப்பா இவ்வளோ தயக்கமாக சொல்கிற? இல்லை, நீங்கள் தான் அந்த ஷார்ட் ஃபிலிமில் அம்மா அப்பாவாக நடிக்கணும். சிம்பிள், அவ்வளோதான். நாங்களா? நீங்களே தான். அப்பா அன்றைக்கி ஸ்டோரி கேட்டிங்க, நான் சொல்லலை. பட் இப்போ ஆன்லைன் சொல்கிறேன், கேட்டுட்டு ஓகே சொல்லுங்கப்பா ப்ளீஸ்மா. அப்பா அம்மா சம்மதத்தோட முக்கியமாக அவங்க பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணால் என்னென்ன நல்லது நடக்கும், அவங்க வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறது தான் கதையே. அப்பா நீ சொன்ன லைன் எனக்கு ஓகே. அம்மா அம்மா எனக்கு டபுள் ஓகே. ஏ மச்சான், ஏய் சாய்ஸ்டா ஐயோ அம்மா பத்தி அந்த பொண்ணு வந்துட்டு இருக்காமா? வந்துட்டு போறாப்பா. இப்போ என்ன? ஐயோ அப்பா, அந்த பொண்ணை பற்றி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அவள் ஒரு நடிப்பு பேய். எந்த ரோல் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறிடுவா. இப்போ அந்த ஹாலிவுட் மூவி டார்க் நைட் ரைசஸ் படம் பார்த்தீங்களே? ஆமாம். அதில் ஜோக்கர் கேரக்டர் பண்ணார்ல ஒருத்தர். ஆமாம். அவர் 1.5 மாதமாக ஒரே ரூமில் இருந்து அந்த கேரக்டராகவே மாறியிருக்காரு. அதே மாதிரி தான் இந்த பொண்ணும். அந்த அளவுக்கு ஆக்டிங்கில் இன்வால்மெண்ட்டு. அப்போது நீயும் அந்த பொண்ணும் 1.5 மாசமா ஒன்றா வாழ்ந்துருக்கீங்க? ஆமாம், அப்படி சொல்ல வரல, அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டுன்னு சொல்ல வரேன். இங்கே பாருங்க, அவளுக்கு ஃபுல் ஸ்கிரிப்டும் தெரியும், நடிக்கிறதே தெரியாது. அவள் வந்தானா நீங்கள் எப்படி நடிக்கணும்னு நான் சொல்கிறேன். அவள் உள்ளே வந்துட்டா சந்திரமுகியாக மாறிடுவா. என்னடி? கவலைப்படாத மகனே, நாங்கள் இருக்கோம். அது பேர் என்ன? பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ். அதை செஞ்சு அசத்திரும். போதுமா? சூப்பர்மா, தேங்க்ஸ்பா. கேரியான். என்ன ராஜேஷ், கல்யாண வேலை செம்மையா போயிட்டு இருக்கு போல. சூப்பர் அம்மச்சி. மாட்டணும்டா. அப்பா அப்பா, அது அது வந்து நான் தானே இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஹீரோ. அதான் இந்த லூசு பையன் இப்படி சொல்லிட்டான்ப்பா. ஹேய், உங்களுக்குலாம் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? கேன பையன் மாதிரி தெரியுதா? இல்லைப்பா. அப்புறம் டேய், உனக்கு என்ன பார்க்க எப்படி தெரியுது? ரொம்ப கோவத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா. தெரியுதா? ஆ. பயந்துட்டீங்களா? பயந்துட்டீங்களா? ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஷார்ட் ஃபிலிமில் அப்பாவுக்கு கோவம் வர்ற மாதிரி ஏதாவது சீன் கொடுத்துட்டீங்கன்னா அதை எப்படி நடிக்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். பயந்துட்டீங்க? எப்படி எப்படி நடிப்பு? அப்பாவுக்கு இந்த காலத்தில் கோவம் வந்துச்சு. நீங்கள் எதுவும் பயந்துடாதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. நான் அடுத்த கேரக்டருக்கு ரெடி ஆக போகிறேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உண்மையான கல்யாணம் மாதிரி பேசாதேன்னு? ஏய், தொலைச்சிருவோம் உன்னைய. பொங்கடா லூசு. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எவ்வளோதான் அடி வாங்க போகிறோமோ. டேய், அவன் தாலி கட்டினது நம்ம கண்காண இடத்துக்கு ஓடி போயிடணும்டா. கண்டிப்பாக போயிடுவோம்டா. வாடா போலாம். ஹே மது, வாப்பா உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நான் சொல்லியிருந்தேன்ல, என் அத்தை. ஆமாம். வணக்கம்மா. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, உங்களை நம்பி வரா. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவள் உங்களையே மறக்கிற அளவுக்கு நான் அவளை சந்தோஷமாக வச்சுப்பேன். சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நீ உள்ளே போய் ரெடி ஆகும். நீங்களும் போங்க உள்ள. அம்மா அப்பா, அந்த பொண்ணு உள்ளே வருவா. அவள் வந்தா எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும். ஹார்ட் டைரக்டர் பெரிய சொதப்பிட்டான்டா.
நேத்து நைட்டே அவன் பாட்டி செத்து போச்சு ஊருக்கு போயிட்டான்டா. டேய் ஆர்ட் டைரக்டர் இல்லனா காஸ்டியூம் டிசைனர் வாங்கிட்டு வாடா. டேய் ஜுவல் செட் இந்நேரத்துல அவங்கிட்ட தான்டா கிடைக்கும். டேய் யார்ட்டாவது வாங்கிட்டு வாடா போடா. ஏய் இந்நேரத்துல எவங்கிட்ட போய் கேக்குறது? நான் என்ன பண்ணுவேன் இப்ப? ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஷூட்டிங்ல இருந்து எடிட்டிங் போய், எடிட்டிங்ல இருந்து டப்பிங் போய், டப்பிங்ல இருந்து ஆர்ஆர் போய், ஆர்ஆர்ல இருந்து இஎஃப்எக்ஸ் முடிச்சு இனி 7:30 மணிக்குள்ள எப்படியாவது ஃபுட்டேஜ் காலேஜ் கொடுத்தாகணும். நான் என்ன பண்ண போறேனே தெரியல. ஐயோ செட். டேய் நிறுத்து. இப்ப என்ன உன் பிரச்சனை? நகை தானே? ஆமா. ஏங்க நம்ம பரம்பரை நகையை வேணா எடுத்து கொடுக்கலாமா? ஏமா பிள்ளைக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். போ எடுத்து கொடு போ. சரிங்க. ஆமா என்னடா நம்மகிட்ட பரம்பரை நகை புடவை எல்லாம் இருக்கா? அதாவதுடா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நான் சொல்றது அப்படியே இங்க வந்து சொல்லுவா. அப்படியே சொல்லணும் சரியா? எங்கடா? அம்மா அவ செம்மையா நடிப்பா. உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு மேல இருக்கணும். சரிடா நான் பாத்துக்கிறேன். ஆக்ஷன். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்படியா? வணக்கம்மா. இந்தாம்மா இது எங்க பரம்பரை நகை. என் பாட்டி அம்மா நான் இப்ப இது உன்கிட்ட வந்திருக்கு. போட்டுக்கோ. என்ன உங்க மருமகளை ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தை. டேய் டேய் அம்மா என்னம்மா ஆச்சு? அவ என்னடா எக்ஸ்ட்ராவா பேசுறா? இன்வால்வ்மெண்ட்மா இன்வால்வ்மெண்ட். என்ன இன்வால்வ்மெண்ட்டோ? நெக்ஸ்ட் டைம் அதிகமா பேசுறதா இருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லணும். அவ என்ன பேசுவான்னு எனக்கு என்ன தெரியும். சரிம்மா சரி சரி டைம் ஆயிடுச்சு. நீ அடுத்த சீனுக்கு போய் ரெடியா போ. சரி. டேய் மச்சான் உன் ஆக்டிங் அளவே இல்லையா? போதுண்டா போடா. பேட்டரி இல்லாத கேமரா வச்சு நானும் எவ்வளோ நேரம் நடிக்கிறது? மச்சான் எல்லாம் ரெடி. நம்ம ஐயர் வந்துட்டாரா? டேய் நீ என்னடா ஒன்றும் சட்டம் போடாமல் இருக்க? ஏன்டா அழுகுற? டேய் ஏன்டா? டேய் மச்சான் எங்கள் அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்தே எனக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சாங்கடா. நான் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவாங்கடா. ராஜி கொஞ்சம் இருமா. அவங்க என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லடா. அவங்க கேட்ட ஒரே ஒரு விஷயம் அவங்க பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறது மட்டும்தான்டா. ஆனால் அதுவே நடக்காமல் போயிடுச்சுடா. அப்புறம் மது அவள் என்னையே நம்பி இருக்காடா. அவளோட ஒரே ஒரு ஆசையே எங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோட நாங்கள் எப்படியாவது கல்யாணம் பண்ணுறது தான். இவங்க 3 பேரையும் ஏமாத்துறங்கிறப்ப என் மனசு ரொம்ப வலிக்குடா மச்சான். ஏய் மச்சான் டேய் பேசாம இவங்க 3 பேர்ட்டையும் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலாண்டா எப்படியாவது. லூசாடா நீ? இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டோம்? டேய் 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கடா பெரியவங்க. நம்ம 2 போய் தான்டா சொல்லியிருக்கோம். மச்சான் ஒரு பழமொழி இருக்குடா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அவங்க மனசு கஷ்டப்பட்டதா நீ நினைக்கிறல்ல, அந்த மனசுக்கு உனக்கு நல்லதே நடக்கும்டா. வா. இல்லடா எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் இது உண்மையான கல்யாணம் தான் தெரிஞ்சா என்ன மன்னிப்பாங்களாடா? மன்னிப்பாங்கடா. வா சட்டையை போடு. வா வா எந்திரி வா. அத்தை மாமா இந்த புடவையில நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்னம்மா, நீ மகாலட்சுமி மாதிரி இருக்க. சரிம்மா நீ போய் ரெடி ஆயிட்டு வா. சரிங்க அத்தை வரேன் மாமா. சரிம்மா. என்னங்க? நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத. உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக நம்ம புள்ள அவன் உயிருக்குயிராக லவ் பண்ண பொண்ணையே வேணான்னு முடிவு பண்ணிட்டான். என் மனசில் ஒன்று படுது. நம்ம பிள்ளைக்காக சத்தியத்தை தம்பி எல்லாத்துக்கும் டைலாக் நல்லா சொல்லி கொடுத்துட்டீங்களா? சொல்லிட்டேன். யாரும் சொதப்ப மாட்டாங்கல்ல? கில்லி மாதிரி நடிப்பாங்க. சூப்பர் தம்பி. அம்மா பொண்ணை கூட்டு வாங்கம்மா.
போங்க போங்க. இந்தாங்க மாங்கலி தொட்டு கும்பிட்டு எல்லாரும் பூ எடுத்துக்குங்க. எடுத்துக்குங்க எடுத்துங்க. அம்மா நீங்களும் எடுத்துங்க. அப்படியே எடுத்துங்க. பார்த்து குலதெய்வத்தை வேண்டிட்டு மாங்கலியத்தை கட்டுங்க. மாங்கல்யம் தந்து நானே நம ஜீவன ஹேஷ்னா சந்தே பத்ராங்கி சுபஹே. வாழ்க வாழ்க மணமக்கள் நீடோடி வாழ்க. பொண்ணு மாப்பிள்ள பெத்தவாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பெத்தவாள்லாம் பிள்ளைங்க நல்லா வளரணும்னு மனசால வேண்டிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா தம்பி. நாங்களா தேடி பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட இவ்வளவு சிறப்பா பண்ண முடியுமான்னு தெரியாது. அப்பா ஏன் டைலாக் தப்பா பேசுறீங்க? டேய் எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஷார்ட் பிலிம்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்க. ஷார்ட் பிலிமா? அப்ப நான் வரவா? உங்ககிட்ட பேசணும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இது பொய்யும் தெரிஞ்சிருந்தோம், ஒன்று எங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் இவனை தாலி கட்டவே சம்மதிச்சோம். ஆனா என் மருமகளை ஒரு நடிப்பு பேயின்னு சொல்லிட்டியடா. உங்களை இவன் சினிமா பைத்தியம்னு சொன்னான். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அவ மனசும் கஷ்டப்படக்கூடாது, எங்க மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ எவ்வளோலாம் சிரமம் அனுபவிச்சிருக்கடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. தம்பி இப்போ அது கரெக்டா ரோல் பண்றியா? நிறைய பேச வேண்டியது இருக்கு, கொஞ்சம் தள்ளி இரு. இன்னுமா? வா வாங்கம்மா. 1 மினிட். அதுல அந்த 19வது சீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் சொதப்பிட்டாலும் நம்மளோட டோட்டல் பிளான் கிளாப்ஸ். ஏன் மச்சான் அழுதுட்டு இருக்க? இல்லை மச்சான், எங்கள் அம்மாவும் அப்பாவும் என் சின்ன வயசுலேருந்தே நிறையா பண்ணியிருக்காங்கடா. ஆனால் அவங்க கேட்டது ஒன்றே ஒன்று தான்டா. எப்படியாவது அவங்க சொல்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறது தான்டா. நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக நம்ம புள்ள அவன் உயிருக்கு லவ் பண்ண பொண்ணையே வேணான்னு முடிவு பண்ணிட்டான். என் மனசில் ஒன்று படுது, நம்ம பிள்ளைக்காக சத்தியத்தை